ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு இருக்க 50 கொஸ்டினுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடல்களை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம். இதை வேறு மாரியும் கேட்கலாம். எப்படின்னா, ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று டி.கே. சிதம்பரம்னால் பாராட்டப்பட்ட யாருடைய பாடல் அப்படின்னு கேட்கலாம். அது கவிமணியனோட பாடல். திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எனது இலங்கை செலவு. பயண இலக்கிய நூல் எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிக்கீரனார். மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று பாடியவர் மோசிக்கீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடல் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படித்தவர் தருமு சிவராமு. மனிதர்கள் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. ஈஸ்வர லீலை என்ற கதை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. இதுலேயே 2வது கொஸ்டின் பாருங்கள். மனிதர் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் நா. பிச்சமூர்த்தியின் நூல் எதுன்னு கேட்பாங்க. அது ஈஸ்வர லீலை. குமாரசாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர் சீர்காழி சி.ஆர். அரங்கநாதன். இவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிறந்த நாள். அதை ஞாபகம் வச்சுங்க. தேம்பாவாணி உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 36 படலங்களின் எண்ணிக்கை 36. அடுத்தது முடியரசன் அப்படின்னா காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் மாங்கனி. ஞாபகம் வச்சுங்க. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. அடுத்தது மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு. அப்படிங்கிறதா மலரின் பருவத்தை குறிக்காது. மற்றதெல்லாம் குறிக்கும். ஞாபகம் வச்சுங்க. அலர், முகை, வி, செம்மல், போது இதெல்லாம். மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் துன்பம். அகர வரிசைப்படி சீர் செய்க. வைகள் வைகளும் வைகரை வைகுதல். அடுத்தது வாக்கியங்களை கவனி. எடுத்துக்காட்டு: நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம்: ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இதுக்கான சரியான விடை கூற்று ஏ மற்றும் ஆர் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். கூற்று காரணத்தை விளக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர் அப்படின்னா திட்பம். இதுதான் பண்பு பெயர். அடுத்தது அகர வரிசைப்படி எழுதுக. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. சுவடி அப்படின்னா நூல் தான். செட்டு அப்படின்னா சிக்கனம். சிந்தை அப்படின்னா உள்ளம். வெய்யோன்னா திங்கள் கிடையாது, கதிரவன். திங்களுக்கு மாதம்னு ஒரு பெயர் இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அடிக்கடி நிறையா தான் நூலில் கேட்டிருக்காங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் நூல் பழமொழி 400. எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். இதில் இளன்னு வந்திருக்கு. அப்போ அது எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை எதுகை. ஞாபகம் வச்சுங்க. இணை எதுகை.
அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? இதுதான் விடைக்கேற்ற வினா. அடுத்தது விடைக்கேற்ற வினா. இரட்டை கிளவி இரட்டிற்பிரிந்திசையா. இரட்டை கிளவி இரட்டிற்பிரிந்திசையாதது எது? அது இரட்டை கிளவி. சேமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என்று பாடியவர் மருதகாசி. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என்று பாடியவர் மருதகாசி. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் கொய்யாக்கனி. கொய்யாக்கனியை யாரை இயற்றியிருப்பானா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாருங்கள். ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி. இதெல்லாம். ஊமை கவிஞர் சூரதா இயற்றிய நூல் தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்னா நம்மாழ்வார். உமர் கய்யாப் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிகோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள். அடுத்தது தொழில் பெயர் அல்லாததை அறிக. அழுகைனா தொழில் பெயர், போக்கு தொழில் பெயர், தொழுகைனா தொழில் பெயர், தொல்லைங்கிறது தொழில் பெயர் கிடையாது. செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. பட்டதுன்னு வந்திருக்கு, அதனால் அது செயப்பாட்டு வினை. அடுத்தது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது. அடி எதுகைனா மேலே இருக்கிற அடியும் கீழே இருக்கிற அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றுதான் அடி எதுகை. அடுத்தது பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இது தனி வாக்கியம். அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். இதுதான் பிறவினை வாக்கியம். அடுத்தது பண்புத்தொகை. பின்வரும் நூற்றில் பொருந்தாத சொல்ல பண்புத்தொகை எதுன்னு பார்த்தோம்னா செய்வினை. அது பண்புத்தொகையே கிடையாது, அது வினைத்தொகை. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? இரண்டாம் வேற்றுமை தொகை. ஞாபகம் வச்சுங்க, உயிர் செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்தது சரியானவற்றை தேர்க. எதிரூன்றல் அப்படின்னா என்ன வரும்? மீட்டல் அப்படின்னா என்ன வரும்? செருவென்றது அப்படின்னா என்ன வரும்? எழில் காத்தல் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதான். இதில் 3 4 தான் சரி. அதாவது வெற்றி பெற்றவன் வாகைப்பூவை சூடுவான். அடுத்தது எழில் காத்தல்னா நொச்சித்திணை. எதிரூன்றல், மீட்டல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எதிரூன்றல்னா வஞ்சி, மீட்டல்னா வெச்சி. அடுத்தது நெடுநாவாய், நெடுமை கூட்டல் நாவாய், இது பிரித்தல் தானே, இப்படி தான் கிடைக்கும். நல்ல என அடைமொழி கூற்று பெற்ற நூல் நல்ல குறுந்தொகை. நல்னா நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். இது ஞாபகம் வச்சுங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். இதை ஞாபகம் வச்சுங்க. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, அது வீணாக தான் போகும், அதுதான் வீணாதல்னு கொடுத்துருக்காங்க. தெருநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான், இதுதான் தெரிநிலை வினையச்சம். அடுத்தது பொறுத்துக. கை அப்படின்னா ஒழுக்கம், நோ அப்படின்னா துன்பம், யா அப்படின்னா ஒரு வகை மரம், அவுனா கைப்பற்றுதல். அடுத்தது ஈற்றியலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தால்சுதாய் வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன், தால்சுதாய். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடுக்க. அது தமிழ் சிட்டு. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாவே. அடுத்தது கடைசி கொஸ்டின். வழிக்கரை இலக்கண குறிப்பு. வழிக்கரை அப்படின்னா
அது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. கரக்கமலம் அப்படின்னா அது வினைத்தொகை. பொங்கு கடல் கரக்கமலம் அப்படின்னா அது உருவகம். பொங்கு கடல் அப்படின்னா தான் அது வினைத்தொகை. உருவெனில்னா அது உரிச்சொற்றொடர். பாருங்கள் இன்னொரு தடவை. வழிக்கரை அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை. கரக்கமலம் அப்படின்னா அது உருவகம். பொங்கு கடல் அப்படின்னா அது வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலத்தையும் உணர்த்தி வரும். உருவெனில் அப்படின்னா உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடரில் சால, உரு, நனி, தவ, பட, மா அப்படின்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.